வணக்கம். NIOT நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸுக்கு கீழே இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸில் இதுவும் ஒன்று, சென்னையில் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த இன்ஸ்டியூட்லேருந்து நிறைய கடல் சம்மந்தப்பட்ட ஓஷன் ரிலேட்டடான டெக்னாலஜிஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு கிட்டத்தட்ட 200 சயின்டிஸ்ட்டுங்க ஒர்க் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நிறைய ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட்டும் இதில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போது இந்த NIOTயோட ரீசெண்டாக பண்ண சின்ன சின்ன அந்த அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி நான் உங்களுக்கு பேச போகிறேன். ஆக்சுவலாக ஒன்று, எங்களுடைய டீம் ஆர்டிக் பக்கத்தில் போயிட்டு, ஆர்டிக் கடலில் போயிட்டு சப்சி மூரிங்னு சொல்லுவோம், நிறைய சென்சார்ஸ் வேரியஸ் இன்ஜினியரிங் பேராமீட்டர் கலெக்ட் பண்ணுறதுக்காக சப்சி மூரிங் கடலுக்கு அடியில் கடல் தண்ணிக்கு மட்டத்துக்கு கீழே இருக்கிற மாதிரி இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக இப்போ ரீசெண்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக போய் அங்கே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வந்திருக்காங்க. இந்த சப்சி மூரிங் நிறைய சென்சார் இருக்குது. அது கண்டினியூஸாக அடுத்த 2 வருஷத்துக்கு தேவையான டேட்டாவை கலெக்ட் பண்ணி அது உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நம்ம 2 வருஷத்துக்கு அப்புறம் போய் அதை திருப்பி ரிட்ரைவ் பண்ணி அந்த டேட்டாலாம் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இது ஒரு நாள் ப்ரோக்ராம் நம்ம ஆர்டிக்கில் இருந்தால் கூட அதுக்காக எங்கள் டீம் குறைஞ்சது 1 வருஷத்துக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் முன்னாடியே செஞ்சுட்டு தான் அங்கே போகிறாங்க. அது எப்படின்னா, எக்யூப்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன், டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், என்ன எக்யூப்மெண்ட்டு நம்ம என்ன டேட்டா கலெக்ட் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த எக்யூப்மெண்ட் ஃபஸ்ட்டு அவங்க ப்ரொக்யூர் பண்ணணும், அதாவது வாங்கணும். வாங்கி அதை எக்ஸ்டென்சிவாக நம்ம லேப்லேயே முதல்ல டெஸ்ட் பண்ணணும், அதெல்லாம் ஒழுங்காக வேலை செய்தா, அதுக்கு தேவையான பேராமீட்டர் கலெக்ட் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்டெகிரேஷன் சொல்லுவோம். இது எல்லாமே ஒரு சென்சாரும் வெவ்வேறு டேட்டாவை கலெக்ட் பண்ணணும். ஆனால் அதை நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு இன்டெகிரேட் பண்ணி நமக்கு ஒரு மொத்தமாக டேட்டாவை கொடுக்கணும். ஸோ இதுக்கு தேவையான பேட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு 2 வருஷத்துக்கு அது யாருமே கவனிப்பு இல்லாமல் அது பாட்டுக்கு டேட்டா கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ 2 வருஷத்துக்கு தேவையான பேட்ரி இதெல்லாமே நம்ம டீம் தான் டிசைன் பண்ணுவாங்க. எவ்வளோ வெயிட் போட்டு அதை மூரிங், அதாவது கீழே சீபெட்டில் உட்காரணும், கடல் தரையில் உட்காரணும் அப்படிங்கிறது. அப்புறம் எந்தெந்த டைமுக்கு அதை டேட்டா கேர் பண்ணணும், அதாவது கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க டிசைன் பண்ணி இன்டெகிரேட் பண்ணி அதை அவங்க இங்கேருந்து முதல்ல ஷிப்பில் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்க பின்னாடி போய் அதை மற்ற நார்வேயோட டீமோட கொலாபரேட்டிங் டீமோட எஃபர்ட் எடுத்துக்கிட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி வந்திருக்காங்க. இந்த என்னென்ன அவங்களுக்கு சேலஞ்சஸ்ஸு, இந்த கஷ்டங்கள்லாம் இருக்கும் இல்லையா. நார்வே அவர் சொல்லி கேள்விப்பட்டேன், அந்த இடத்துலலாம் டெம்பரேச்சர் மைனஸ்லேயே இருக்கும் எப்பயுமே, வின்டரில் சொல்லவே வேண்டாம். ஈவன் நம்ம சம்மரில் இல்லை ஒரு ஃபேர் வெதர்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு நல்ல காலகட்டங்கள், அந்த டைம்லையுமே மைனஸில் போகிற மாதிரி ஒரு இடங்கள்ல அவங்க போய் அந்த எக்யூப்மெண்ட் இங்கே நல்லா வேலை செய்யலாம் சென்னையில், ஆனால் நார்வேல போய் அந்த டெம்பரேச்சரில் வேலை செய்யுமா அப்படின்றதெல்லாம் அவங்க இங்கேயே டெஸ்ட் பண்ணி தான் ஆக்சுவலாக கொண்டு போகிறாங்க. ரெண்டாவது, மிஷன் மௌசம் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம கவர்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த மிஷன் மௌசம்லேயுமே MOES, அதாவது அகெயின் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸஸுக்கு கீழே இந்த ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் NIOTயோட பங்கும் பெரும் பங்காக இருக்கும். இதில் இந்த ப்ராஜெக்ட் எப்படின்னா, இந்த மிஷன் என்னென்னா டு இம்ப்ரூவ் அவர் வெதர் ப்ரெடிக்ஷன்ஸ், ஓகேங்களா. ஸோ பெட்டர் ப்ரிப்பேர்ட் ஃபார் அவர் அப்கமிங் வெதர் கண்டிஷன்ஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய டார்கெட், முக்கிய குறிக்கோள் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு NIOT என்ன செய்ய போகுது அப்படின்னா, ஒரு 4 டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் ஆக்சுவலாக இதுக்கு கீழே பண்ண போகிறோம். ஒன்று மூர்டு போய்ஸ், அதாவது நடுக்கடலில் போய்ஸை நாங்கள் ஆல்ரெடி டிப்ளாய் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக டேட்டா கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த போய் மேலே இப்போ வெதர் ரேடார்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி, ஸோ தட் நம்ம நடுக்கடலில் இருக்கிற வெதர் கண்டிஷன்ஸையும் கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு எஃபர்ட்டு. இது நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் லேண்ட் பேஸ்டு வெதர் ரேடார்ஸ் நிறைய இருக்குது, சிட்டிங்களில் இருக்குது, ஈவன் சென்னையில் கூட இருக்குது, மற்ற இடங்கள்லாம் இருக்குது. ஆனால் நடுக்கடலில் கலெக்ட் பண்ணுறது இதுதான் நம்ம முதல் முறையாக நம்ம அட்டம் பண்ண போகிறோம். இது ஒரு ப்ராஜெக்ட். இன்னொரு ப்ராஜெக்ட் வெதர் ஆஃப்ஷோர் லீடாருங்கிறது விண்டு ப்ரொஃபைலை மெஷர் பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ எஸ்பெஷலி ஒரு சைக்ளோன் வருது, அந்த டைமில் எப்படி விண்டு கண்டிஷன்ஸ் இருந்தது, வெர்டிக்கல் ஸ்கேலில் சொல்கிறோம். அட்மாஸ்பியரில் கடல் மட்டத்திலேருந்து ஒரு 200-300 மீட்டர் ஸ்கை டுவர்ட்ஸ் அட்மாஸ்பியரில் விண்டு ப்ரொஃபைல்ஸ், விண்டு ஸ்பீட், அதாவது காற்றோட வேகம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இதுவும் இந்தியாவில் இது வரைக்கும் நம்ம பண்ணது கிடையாது. ஆனால் ஆன்லேண்டில் நம்ம நிலப்பரப்பில் நிறைய மெஷர் பண்ணியிருக்கிறோம். பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம கடலில் பண்ண போகிறோம். இது ஒன்று. மூணாவது, எங்களுடைய NIOT டீம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு அல்காரிதம் டெவலப் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, இப்போ மழை இங்கேயும் பெய்யுது, அதாவது நிலத்து மேலேயும் பெய்யுது, கடல்லையும் பெய்யுது இல்லையா.
ஸோ கடலில் பெய்யும்போது அந்த மழை துளிகள் வந்து தண்ணியில் படும்போது ஒரு சப்தம் கிரியேட் ஆகும், அக்கோஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த அக்கோஸ்டிக்ஸை நம்ம சப்சி சென்சார் மூலிமா மெஷர் பண்ணும்போது எவ்வளோ ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி இருந்தால் இந்த சப்தம் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில அல்காரிதம்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க. அது ஆல்ரெடி பப்ளிகேஷன்லாம் கூட இது சக்ஸஸ்ஃபுல்லாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக எங்கள் டீம்லேருந்து. ஸோ அந்த அல்காரிதமும் நாங்கள் ஆக்சுவலாக வந்து எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து எப்போன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட் நடக்குது, இல்லை ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம், நம்ம சைக்ளோன்னு சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் நடக்கும்போது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் டேட்டாவை நம்ம ஓப்பன் சீல கலெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய கம்ப்யூட்டர் பேஸ்டு மாடல்ஸ், அதாவது கம்ப்யூட்டரில் வந்து நியூமெரிக்கல் மாடல்னு சொல்லுவோம் நாங்கள், அந்த மாடல்ஸ் வந்து இன்றைக்கி கால என்ன சொல்கிறது வெதர் கண்டிஷனை வச்சுட்டு நாளைக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறது, நாளைக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறது நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதை இன்னும் நம்ம பெட்டராக வந்து எஸ்டிமேட் பண்ண முடியும், ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த அக்யூரஸியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நாலாவதாக வந்து ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி இந்த வாட்டர் குவாலிட்டி டேட்டா அதெல்லாம் கூட கலெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணுறோம் இந்த மிஷன் மௌசமில். ஸோ இதுதான் வந்து லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் இப்போதைக்கு.